இந்த வீடியோவில் API ரிசோர்ஸஸை பயன்படுத்துறது மூலமாக என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய டேட்டாபேஸ்க்குள்ளே சில டேபிள்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வரணும்னா ஏற்கனவே நீங்கள் இந்த டேட்டாபேஸில் மைக்ரேஷன்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற டேபிள்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரலாம். அதில் முக்கியமாக இந்த யூசர்ஸ் டேபிள் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் இப்போ இந்த மைக்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய டேட்டாபேஸில் கொண்டு வரணும்னா PHP ஸ்பேஸ் artisan ஸ்பேஸ் migrate அப்படின்னு இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா போதும். இந்த டேபிள்ஸ் எல்லாம் மைக்ரேட் ஆகிடும். இப்போது உங்கள் டேட்டாபேஸ்க்குள்ளே போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்ஸ்லாம் வந்திருக்கும். அதில் இந்த யூசர்ஸ்ன்ற டேபிள் தான் முக்கியமான டேபிள். இப்போ இந்த டேபிளுக்குள்ளே நம்மளுடைய எடுத்துக்காட்டுக்காக 3 யூசர் ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு 3 யூசர்ஸ்க்கான நேம் மற்றும் இமெயில் கொண்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது, பாஸ்வேர்டு கிடையாது. இது ஒரு உதாரணத்துக்காக நான் இப்போ இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டேபிளை, அதாவது இந்த யூசர்ஸுன்ற டேபிளை நம்ம API ரிசோர்ஸாக இந்த லாராவெல்லில் மாற்றினோம்னா நம்ம இந்த யூசர்ஸ்க்கு ஏற்கனவே ஒரு மாடல் ஒன்று வச்சுருக்கோம். மாடல்ஸ் ஃபோல்டரில் யூசருன்ற இந்த மாடல் இருக்குது. இது ஒரு அத்தன்டிகேட்டபிள் மாடல். அதோட அர்த்தம் என்னென்னா, இந்த மாடலுக்கு சம்மந்தப்பட்ட டேபிள் தான் லாகின் அல்லது ரெஜிஸ்டருக்காக பயன்படுத்தக்கூடியது. இப்போ இந்த மாடலை நம்ம ஒரு API ரிசோர்ஸ்க்கான மாடலாக மாற்றணும். அதை எப்படி பண்ணுறதுன்னா, அதுக்கு நீங்கள் உங்கள் டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டெர்மினலில் இப்போ நம்ம ஒரு கமாண்ட் ஒன்று போட போகிறோம். அது PHP ஸ்பேஸ் artisan ஸ்பேஸ் make resource ஸ்பேஸ் யூசர். ஏன்னா இந்த மாடலுடைய பேர் யூசர்னு இருக்கிறதால தான் நான் இங்கே இந்த ரிசோர்ஸோடைய பெயரை யூசராக வச்சுருக்கேன். இப்போ இந்த கமாண்டை ரன் பண்ணால் எனக்கு ஒரு ரிசோர்ஸ் ஆனது க்ரியேட் ஆகிருக்கும். எங்கே க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டில் ஆப் ஃபோல்டரில் HTTPக்குள்ளே ரிசோர்ஸஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அதுக்குள்ளே யூசருன்ற ஒரு PHP ஃபைல் உருவாகியிருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு JSON ரிசோர்ஸ்க்கான கிளாஸ். இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரே ஒரு மெத்தட் ஒன்று இருக்கும், toArray அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். இந்த மெத்தட் தான் நம்மளுடைய யூசர்ஸ் டேபிள்குள்ளே இருக்கிற டேட்டா எல்லாமே ஒரு JSON ரெஸ்பான்ஸாக மாற்றக்கூடிய மெத்தட். இந்த மெத்தடில் ஏற்கனவே பேரண்ட்டோடைய toArray அப்படின்றது கால் செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த JSON ரிசோர்ஸோடைய toArray மெத்தட் கால் செய்யப்படுது. அப்போது அது மொத்தமாக யூசருடைய எல்லா டேட்டாவையும், அதாவது டேபிள்குள்ளே இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸையுமே அது கொண்டு வந்து கொடுக்கும். உதாரணத்துக்கு இந்த ஐடி, நேம், இமெயில் வெரிஃபைட் அட் பாஸ்வேர்ட், இது எல்லாமே அதை தான் இது செய்யுது. இப்போ நம்ம இதை மாற்றணும்னா நம்ம இந்த இடத்துல ஒரு சில மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த toArray மெத்தட் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதோட இந்த JSON ரிசோர்ஸ் ஆனது ஒரே ஒரு யூசர் டேட்டாவை மட்டும்தான் கொண்டு வந்து காட்டும். அதாவது ஒரு சிங்கிள் ரோ. இப்போ உதாரணத்துக்கு இந்த லொகேஷன்ற ரெக்கார்டை மட்டும் இந்த முதல் ரெக்கார்ட் அல்லது 2வது ரெக்கார்ட் அல்லது 3வது ரெக்கார்டுக்கான அதுக்குள்ளே இருக்கிற ஃபீல்ட்ஸ் இப்படி தான் வரணும், டேட்டா இப்படி தான் வரணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம இங்கே மாற்றிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த யூசர்ன்ற இந்த JSON ரிசோர்ஸ் கிளாஸ் ஒரே ஒரு டேட்டாக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஆட்ரிபியூட்ஸ், வேல்யூஸ் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு. மொத்தமாக நீங்கள் வரக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் மாற்றணுன்னா நீங்கள் அதாவது இந்த யூசருங்கிற JSON ரிசோர்ஸ் கிளாஸுக்கு ஒரு கலெக்ஷன் கிளாஸை நீங்கள் உருவாக்கணும். அதுக்கு நீங்கள் இன்னொரு கமாண்டை ரன் பண்ணணும். அதாவது PHP ஸ்பேஸ் artisan ஸ்பேஸ் make resource ஸ்பேஸ் யூசர் கலெக்ஷன். இங்கே ஏன் நான் இதை யூசர் கலெக்ஷன் வச்சுருக்கேன்னா, இங்கே நான் இந்த ரிசோர்ஸோடைய பேர் யூசர்னு வச்சுருக்கேன். அதனால தான் இங்கே யூசர் கலெக்ஷன் இங்கே வச்சுருக்கேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு ரிசோர்ஸ் கலெக்ஷனுக்கான கிளாஸ் ஒன்று இங்கே உருவாக்கிடும். இதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த ஒரு ரிசோர்ஸ்குள்ளேருந்து வரக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் மொத்தமாக இங்கே கலெக்ஷனாக வாங்கிக்க முடியும். இப்போ இதை நான் சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியாது. அதனால் நம்ம செயல்முறையிலேயே எல்லாத்தையும் எப்படி வருதுன்னு பார்த்துடுவோம். இந்த செயல்முறை விளக்கத்துக்காகவே நான் இப்போ ஒரு கண்ட்ரோலர் ஒன்று உருவாக்க போகிறேன். PHP ஸ்பேஸ் artisan ஸ்பேஸ் make controller. அந்த கண்ட்ரோலருடைய பேர் API கண்ட்ரோலர். இப்போ இந்த கண்ட்ரோலருக்குள்ள, அதாவது இந்த கண்ட்ரோலருக்குள்ள நம்ம JSON டேட்டாவை அனுப்பக்கூடிய கோடை எழுத போகிறோம்.
அதுக்கு பப்ளிக் ஃபங்க்ஷனாக யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை நான் உருவாக்கிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ரெக்வஸ்ட் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டு இந்த ஃபங்க்ஷனுடைய பேராமீட்டராக வாங்கிக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேராமீட்டர் ஒன்று கிடைக்கும், ஒரு யூசருடைய ஐடி கிடைக்கும். அந்த ஐடி வச்சு தான் ஒரு யூசருடைய டேட்டா எடுக்க போகிறோம். அதனால் இங்கே ஐடின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளையும் கொடுத்துக்கிறேன் பேராமீட்டராக. இப்போது யூசர் மாடல் அதை இங்கே நம்ம இந்த கண்ட்ரோலரில் பயன்படுத்துகிறோம். அதில் ஃபைண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் மேலே நம்ம இந்த ஃபங்க்ஷனல் பேராமீட்டர்ஸில் வாங்குகிற ஐடியை இங்கே உள்ளே கொடுத்து அந்த ஐடிக்கான யூசர் டேட்டாவை நம்ம ஒரு யூசர் வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த யூசருக்கான டேட்டாவை நம்ம இந்த ரிட்டர்ன் கீவேர்டுக்கு அடுத்து இந்த வேரியபிளை கொடுத்தாலே மொத்தமாக அது ஒரு ஜேசன் டேட்டாவாக கொடுத்துரும். ஆனால் இந்த யூசர் ஜேசன் ரிசோர்ஸ் கிளாஸ்க்குள்ளே ஆர்கியூமெண்ட்டாக கொடுத்து தான் பாஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இந்த யூசர் அப்படிங்கிற இந்த ஜேசன் ரிசோர்ஸை இந்த கண்ட்ரோலருக்குள்ளே பயன்படுத்தணும். ஆனால் இங்கே ஏற்கனவே நம்ம மாடல் கிளாஸ், அதாவது யூசருங்கிற இந்த மாடல் கிளாஸுக்கு யூசர்ன்ற பெயர் இருக்கிறதால இதுக்கும் யூசருன்ற ஒரு பெயர் இருக்குது. ரெண்டுமே கான்ஃப்ளிக்ட் ஆகும், ரெண்டுமே பிரச்சனைக்குள்ளே ஆகும். அதனால் நம்ம இந்த யூசருங்கிற இந்த ஜேசன் ரிசோர்ஸ் கிளாஸை யூசர் ரிசோர்ஸ் அப்படின்னு இங்கே அலைஸ் வச்சுக்கலாம். இந்த அலைஸ் நேமை கொண்டு நம்ம இந்த இடத்துல ரிட்டனுக்கு அடுத்து நியூன்னு கொடுத்து நியூ கீவேர்டுக்கு அடுத்து ஒரு புது ஆப்ஜெக்டாக நம்ம ரிசோர்ஸ்குள்ளேருந்து ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நம்ம இந்த யூசர்ன்ற டேட்டாவை பாஸ் பண்ணணும். இப்போ இந்த ஆப்ஜெக்டை உள்ளே வாங்கிக்கிட்டு அது ஒரு ஜேசன் ரிசோர்ஸை, அதாவது யூசருடைய ஜேசன் ரிசோர்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். இப்போது நம்ம இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஃபங்க்ஷன் தயாராகிடுச்சு. ஆனால் இதுக்கான ஒரு ரவுட்டை நம்ம எழுதணும். அதனால் ரவுட்ஸ் ஃபைலில் போய் இந்த API.php ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் ஏற்கனவே இருக்கிற இந்த ரவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நான் ஒரு புது ரவுட் ஒன்று உருவாக்குறேன். அது ஒரு கெட் ரவுட். அந்த கெட் ரவுட் ஆனது user/idங்கிற பேராமீட்டர் கொண்ட URIயை வச்சுருக்கோம். அது எந்த கண்ட்ரோலரை போய் சேர போதுங்கிறத இந்த அரே ஆர்கியூமெண்ட்டில் கொடுக்குறோம். இதில் அரே வேல்யூவாக முதல்ல கொடுக்க போகிறது நம்ம API கண்ட்ரோலருங்கிற அந்த கிளாஸ் தான். அதில் எந்த ஃபங்க்ஷனை அந்த ரெக்வஸ்ட் போய் அடையும்னா யூசருங்கிற ஃபங்க்ஷனை போய் அடையும். இப்போ நம்ம இந்த ரவுட்டை நம்ம போஸ்ட்மேன்லேருந்து கால் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? புதுசாக ஒரு API கலெக்ஷனை உருவாக்கிக்கிறேன். அந்த கலெக்ஷனுடைய பெயர் API resources. இப்போ இந்த கலெக்ஷனுக்குள்ளே நான் ஒரு புது ரிக்வெஸ்ட் ஒன்று இங்கே ஆட் பண்ணுறேன். ஆட் ரிக்வெஸ்ட். இதில் நம்ம என்ன கால் பண்ணணுங்கிற URI நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய டெவலப்மெண்ட் URL கால் பண்ணணும். ஆனால் அதுக்கு முதல்ல நம்ம இந்த அப்ளிகேஷனை இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு டெவலப்மெண்ட் சர்வரை இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு PHP artisan serverன்ற இந்த கமாண்டை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ டெவலப்மெண்ட் சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த URLல, அதாவது APIயில் கால் பண்ண போகிறதால APIன்ற ஆர்குமெண்ட் இந்த டெவலப்மெண்ட் URLக்கு அடுத்து கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து தான் நம்ம கால் பண்ண வேண்டிய URI. அது இந்த ரவுட்டில் இங்கே கொடுத்துருக்கோம்ல, அந்த URI தான் யூசர். யூசருக்கு அடுத்து நம்ம கொடுக்க வேண்டியது ஒரு பேராமீட்டர். அது எந்த பேராமீட்டராக வேணால் இருக்கலாம். ஆனால் அது இந்த டேபிள்குள்ளே இந்த ஐடிங்கிற பேராமீட்டரை கொண்டு தான் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ண போகுது. அதனால் இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பேராமீட்டரை நான் கொடுக்குறேன். முதல்ல 1ன்னு கொடுக்குறேன். இந்த 1ன்ற பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டான்ற ஃபீல்டு கொண்டு ஒரு ஜேசன் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அந்த டேட்டா ஃபீல்டுக்குள்ளே ஐடி, நேம், இமெயில் வெரிஃபை அட் எல்லாமே வந்திருக்கு. இப்போ இது காரணம் என்னென்னா, இது ஜேசன் ரிசோர்ஸில், அதாவது ரிசோர்ஸஸ் ஃபோல்டரில் இருக்கிற இந்த யூசருங்கிற ஜேசன் ரிசோர்ஸ்லேருந்து வர்றது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையுள்ள ஃபீல்டெல்லாம் இதில் இருக்கும், தேவையில்லாத ஃபீல்டும் இருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு தேவையான ஃபீல்டு நேம், இமெயில் மட்டும்தான். மீதி இருக்கிற இந்த ஐடி, இமெயில் வெரிஃபை அட், கிரியேட்டட் அட், அப்டேட்டட் அட் இதெல்லாம் தேவையில்லாத ஃபீல்டாக கூட இருக்கலாம். அதை எல்லாத்தையும் நான் இந்த ஜேசன் ரெஸ்பான்ஸ்லேருந்து ஒதுக்கணும்னு நினச்சேன்னா இந்த யூசருங்கிற இந்த ஜேசன் ரிசோர்ஸ் கிளாஸ்க்குள்ளே இந்த பேரண்ட்டுன்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே அதோட எண்டு வரைக்கும் எடுத்துகிட்டு
நான் இந்த இடத்துல புதுசாக ஒரு அரே வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாம். அந்த அரே வேல்யூக்குள்ளே நேம்ன்ற ஃபீல்டு, அதாவது அது மட்டும்தான் எனக்கு யூசர்கிட்ட இருந்து தேவை. அதனால் அதோட வேல்யூ இந்த யூசருடைய நேமுங்கிற ஆட்ரிபியூட்லேருந்து கிடைக்கும். அடுத்து இமெயிலுங்கிற ஃபீல்டு எனக்கு தேவைப்படும். அது இந்த யூசருடைய இமெயிலுங்கிற ஆட்ரிபியூட்லேருந்து எனக்கு கிடைக்கும். இப்படின்னா திஸ் நேம் திஸ் இமெயில்னு சொல்லிவிட்டு இந்த ஜேசன் ரிசோர்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் இங்கே கால் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஜேசன் ரிசோர்ஸ் கிளாஸ் உங்களுடைய டேட்டாவை எப்படி ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னு பாருங்கள். இப்போ மறுபடியும் அதே ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நேம் மற்றும் இமெயில் மட்டும்தான் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் ஒரு யூசருடைய டேட்டாலேருந்து எனக்கு இது மட்டும்தான் வேணும், இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும்னா அது எல்லாத்தையுமே இந்த ஜேசன் ரிசோர்ஸ் கிளாஸ்க்குள்ளே மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஏபிஐயில் எந்த ஒரு சேஞ்ச் பண்ணுறதும், அதாவது உங்களுடைய டேட்டாக்குள்ளே எந்த சேஞ்ச் பண்ணுறதும் இங்கேயே நடந்து முடிஞ்சிடும். உங்களுடைய மாடலை நீங்கள் எந்த ஒரு தொந்தரவும் செய்ய வேண்டாம். ஏன்னா மாடல் ஒரிஜினலான டேட்டாவை கொண்டு இருக்கும். அதுலேருந்து கொண்டு வர டேட்டாவை இதில் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சு கொடுக்கலாம். உதாரணத்துக்கு கஸ்டமாக இங்கேயே நான் ஒரு ஜேசன் வேல்யூ செட் பண்ணுறேன். இப்போ இந்த ரிக்வெஸ்ட்டை கால் பண்ணால் எனக்கு அந்த கஸ்டம் வேல்யூ வரும். இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை வேணாலும் நீங்கள் இந்த ஜேசன் ரிசோர்ஸ் கிளாஸ்க்குள்ளே கொடுத்துடலாம். இப்போ இந்த யூசருங்கிற ஜேசன் ரிசோர்ஸ் கிளாஸ் இந்த யூசருக்கு தேவையான டேட்டா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிளாஸ். ஆனால் இது ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் அடையும் போது நீங்கள் பயன்படுத்த வேண்டியது. ஆனால் மொத்தமாக கலெக்ஷனாக நீங்கள் வாங்கும் போது நீங்கள் யூசர் கலெக்ஷனுங்கிற இந்த ரிசோர்ஸ் கலெக்ஷன் கிளாஸை தான் பயன்படுத்தணும். இன்னொரு செயல்முறை விளக்கத்தோடு பார்த்தா இன்னும் தெளிவாகவே புரியும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ இந்த ஏபிஐ கண்ட்ரோலர் கிளாஸ்க்குள்ளே நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனை உருவாக்குறோம். அந்த ஃபங்க்ஷனுடைய பெயர் யூசர்ஸ். இந்த வாட்டி நம்ம நிறைய யூசர்ஸை அனுப்ப போகிறோம். அதனால தான் இந்த ஃபங்க்ஷனுடைய பேர் இப்படி இருக்குது. இப்போ யூசர்ஸோடைய மொத்த டேட்டாவையும் நான் மாடல்லேருந்து யூசர் மாடலில் ஆல்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணி வாங்கிக்கிறேன். வாங்கின டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் பண்ணும்போது ரிட்டர்ன் நியூ அப்படின்ற கீவேர்டுக்கு அடுத்து யூசர் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் ஆர்கியூமெண்ட்டாக நான் கொடுக்க போகிறது இந்த யூசர்ஸ்க்கான டேட்டா, இந்த வேரியபிளை கொடுக்குறேன். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை உருவாக்கிட்டேன். இப்போ ஏபிஐ ரவுட்டில் போய் ஒரு புது ரவுட்டை உருவாக்குறோம். மொத்த யூசர்ஸ்க்கான டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு புது ரவுட் நான் இங்கே உருவாக்குறேன். அது ஒரு கெட் ரவுட். அந்த ரவுட்டோடைய யூஆர்ஐ என்னென்னா யூசர்ஸ் தான். அது ஏபிஐ கண்ட்ரோலர் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற யூசர்ஸ்ன்ற மெத்தட் போய் அடையும். அங்கேருந்து டேட்டாவை கொண்டு வந்து காமிக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த ரிக்வெஸ்ட் ஒரு சிங்கிள் ரிசோர்ஸ்க்கான ரிக்வெஸ்ட். இதுக்கப்புறம் ஒரு புது ரிக்வெஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த கலெக்ஷனில். அந்த ரிக்வெஸ்ட்டோடைய பெயர் ரிசோர்ஸ் கலெக்ஷன். ஏன்னா நிறைய ரிசோர்ஸஸை அது கொண்டு வரப்போகுது. அந்த ரிக்வெஸ்ட்டோடைய பேஸ் யூஆர்எல் இந்த டெவலப்மெண்ட் யூஆர்எல் தான். அதுக்கடுத்து இந்த டெவலப்மெண்ட் யூஆர்எலுக்கு அடுத்து ஏபிஐன்னு ஒரு யூஆர்ஐ நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம ஏபிஐ ரவுட்ஸ் ஃபைலுக்குள்ளே தான் அதை போட்டிருக்கோம். அதனால் அதுக்கடுத்து யூசர்ஸ் அப்படின்ற யூஆர்ஐ, ஏன்னா இதை தான் நம்ம இங்கே யூஆர்ஐயாக வச்சுருக்கோம் இந்த ரவுட்டுக்கு. இப்போ நம்ம இந்த யூஆர்எலுக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு கலெக்ஷன் டேட்டா கிடைக்கும். டேட்டான்ற ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு யூசருக்கான டேட்டாவை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு ரிசோர்ஸ்க்கான டேட்டாவை அது இந்த யூசர்ன்ற ஜேசன் ரிசோர்ஸ்குள்ளே இருந்து அது மாடிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த கலெக்ஷன் டேட்டா உங்களுடைய ஒவ்வொரு யூசர்ஸ்க்கான டேட்டாவை யூசர் அப்படிங்கிற இந்த ஜேசன் ரிசோர்ஸ் கிளாஸ்க்குள்ளேருந்து மாடிஃபை பண்ணி கொண்டு வருது. அது எப்படி கரெக்டாக இந்த யூசருடைய ஜேசன் ரிசோர்ஸ் கிளாஸை இந்த ரிசோர்ஸ் கலெக்ஷன் கால் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த யூசர் கலெக்ஷனுங்கிறது அதோடைய முதல் பெயர் என்னவோ அதை வச்சு இங்கே ஜேசன் ரிசோர்ஸ் கிளாஸ் இருக்கான்னு பார்க்கும். இந்த கிளாஸ் இருக்குது. அப்போ இந்த கிளாஸை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு டேட்டாவையும் இந்த ஜேசன் ரிசோர்ஸ் கிளாஸ்க்குள்ளேருந்து டேட்டாவை மாடிஃபை பண்ணி கொண்டு வந்து இங்கே அவுட்புட்டாக காமிச்சிருக்கு. இப்போது இந்த ரிசோர்ஸ் கலெக்ஷன் கிளாஸ்க்குள்ளேயும் உங்களுக்கு தேவைப்படுற டேட்டாவை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். டூ அரேன்ற இந்த மெத்தட்குள்ளே பேரண்ட்டோடைய டூ அரே மெத்தடை தான் கால் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல நீங்களே வேறு மாதிரி கூட ஃபீல்டெல்லாம் செட் பண்ணலாம்.
இந்த பேரண்ட் அரே உங்களுக்கு மொத்த டேட்டாவையும் மொத்த யூசர்ஸ்க்கான டேட்டாவையும் ரிட்டர்ன் பண்ணுது. அதை நீங்கள் இன்னொரு ஃபீல்டுக்குள்ளே வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு யூசர்ஸுன்ற ஃபீல்டுக்குள்ளே வச்சு தான் அனுப்ப போகிறீங்க. கூடவே உங்களுக்கு இன்னொரு ஃபீல்டும் தேவைப்படுது, அதையும் இந்த ரெஸ்பான்ஸில் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. உதாரணத்துக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு ஃபீல்டு வைக்கிறேன், அது ட்ரூன்னு வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த கலெக்ஷன் கிளாஸை மாற்றி அமைச்சிருக்கோம். இப்போ போயிட்டு இந்த ரிக்வெஸ்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாக்குள்ளே யூசர்ஸ்ன்ற ஒரு ஃபீல்டை நம்ம செட் பண்ணி அதுக்குள்ளே கலெக்ஷன் டேட்டாவை கொண்டு வந்திருக்கோம். அதோட கூடவே சக்ஸஸ்ங்கிற ஒரு புது ஃபீல்டையும் கொண்டு வந்திருக்கோம். ஆக இந்த ரிசோர்ஸ் கலெக்ஷன் கிளாஸையும் நீங்கள் மாற்றி அமைக்க முடியுன்றதுக்கான உதாரணம் தான் இப்போ நான் சொன்னது. மொத்தத்தில் நீங்கள் ஜேசன் டேட்டாவை அனுப்புகிறீங்க, அது உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜேசன் ரிசோர்ஸ் கிளாஸும் இந்த ரிசோர்ஸ் கலெக்ஷன் கிளாஸும் உங்களுக்கு உதவி செய்யும். ஒரே ஒரு டேட்டாவை நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த ஜேசன் ரிசோர்ஸ் கிளாஸை பயன்படுத்திங்க, அதுலேயே அந்த ஜேசன் ரிசோர்ஸையே மொத்தமாக நிறைய கலெக்ஷனாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரிசோர்ஸ் கலெக்ஷன் கிளாஸை பயன்படுத்துவீங்க. இந்த இருவேறு கிளாஸும் உங்களுடைய அப்ளிகேஷனை பொறுத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். எல்லா இடத்துலையும் இதை பயன்படுத்திடுவீங்கன்னு சொல்லிட முடியாது. மொத்தத்தில் இந்த ஏபிஐ ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜேசன் ரிசோர்ஸ் மற்றும் ரிசோர்ஸ் கலெக்ஷன் கிளாஸை நீங்கள் பயன்படுத்தி ஏபிஐ ரெஸ்பான்ஸை அனுப்பலாம்.